வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்னோட பிசி மற்றும் எஸ்ஐ செலெக்ஷன் அப்போ மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆனதுமே டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் இருந்தும் மாநகர காவல் அலுவலகத்தில் இருந்தும் ஆர்எம்ஓ அவர்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடத்துறதுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் வைப்பாங்க. அவங்க அனுமதி தந்தனா எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட தேதியில் ஜிஹெச் வர சொல்லி எல்லாத்துக்குமே தகவல் தெரிவிப்பாங்க. நாம அன்னைக்கு வர்றப்ப வெறும் வயிற்றுல வர சொல்லுவாங்க. எதுக்காக வெறும் வயிற்றுல வர சொல்றாங்க அப்படின்னா, அப்போ பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எண்டோஸ்கோபி டெஸ்ட் போன்ற டெஸ்ட்கள் எல்லாம் எடுப்பாங்க. நாம அந்த குறிப்பிட்ட தேதிக்கு ஜிஹெச் வந்ததுமே நாம ஓபி சீட், நம்ம பேர்ல ஓபி சீட் வாங்கிடணும். பின்னர் நாம ஒரு சின்ன நோட்டு வச்சுக்கணும். நாம ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்தப்பவும் நாம அதுல நாம யார்கிட்ட டெஸ்ட் எடுத்தோமோ அந்த டாக்டரோட சீல் மற்றும் கையெழுத்தை நாம வாங்கிட்டே வருவோம். அதை தான் கடைசியா ஆர்எம்ஓ மேடம் செக் பண்ணுவாங்க. அதனால அந்த ஒரு சின்ன நோட் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட், அப்புறம் நம்மளோட பிபியை செக் பண்ணி அந்த நோட்ல நோட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த நோட்ல நம்மளுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. நமக்கு என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அடுத்தது ஐ டெஸ்ட் எடுப்பாங்க, ஆர்த்தோ டெஸ்ட் எடுப்பாங்க, டென்டல் டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே டெஸ்ட் எடுப்பாங்க, எண்டோஸ்கோபி டெஸ்ட் எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, அடுத்தது சைக்காலஜி டெஸ்ட் எடுப்பாங்க, அடுத்தது பைல்ஸ் போன்ற வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு எடுப்பாங்க. இப்போ டென்டல் டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டென்டல் டெஸ்ட் எடுக்கிறப்ப என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம பல்ல ஏதாவது சொத்த பல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதுல பெருசா யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சொத்த பல் இருந்ததுனால அதை அடைச்சுக்க சொல்லி நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நாம ஃபர்ஸ்டே நமக்கு சொத்த பல் இருக்கு அப்படின்னா நம்ம மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அதை அடைச்சிட்டு போயிட்டோம்னா அது நமக்கு பெஸ்ட். எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த டெஸ்ட்ல இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆர்த்தோ டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள நிக்க சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க, நடக்க சொல்லுவாங்க. இந்த இதுல ஏதாவது நம்மனால டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலாவே யாருக்கும் இந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு வர்றதுனால நமக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன செக் பண்ணுவோம்னா, வெரிகோசஸ் போன்ற நரம்பு சுருண்டிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரீமெடிக்கல் டெஸ்ட்டுக்காக ரெஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்ல என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு கேன்சர் அல்லது ஹெச்ஐவி போன்ற ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்தது யூரின் டெஸ்ட். நம்ம யூரின் டெஸ்ட்ல என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட யூரியா லெவல், யூரின்ல எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிறதையும் யூரின் டெஸ்ட்ல செக் பண்ணுவாங்க. நம்மளோட பிஹெச் லெவல், யூரினோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த யூரின் டெஸ்ட்ல செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெஸ்ட் எடுப்பாங்க. எக்ஸ்ரேல நம்மளோட உடலோட ஃபுல் அமைப்பையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது பார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்ரே டெஸ்ட்ல நமக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டெஸ்ட்டே ஐ டெஸ்ட் தான். இதுல தான் ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஐ டெஸ்ட்ல 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, நமக்கு எழுத்து கிளியரா தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இன்னொன்று கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஒரு எழுத்தை எல்லாம் வச்சுட்டு அதை நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து படிக்க சொல்லுவாங்க. நாம அந்த படிக்கணும். நம்ம எல்லா எழுத்தையுமே கரெக்டா படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்வையில எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இது இசிஜி. இசிஜி டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, ஹார்ட்டோட இதய துடிப்புகளை பத்தி எடுக்கிற டெஸ்ட் தான். இதுலயும் நார்மலா இதுக்கு பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி டெஸ்ட். நம்மளோட பார்ட்ஸ் கணையம், கல்லீரல், சிறுநீரகம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதா இந்த எண்டோஸ்கோபி டெஸ்ட். இதுல எல்லாத்தையும் நல்லா சரியான முறையில இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட். அந்த சைக்காலஜி டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மென்டல் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது சும்மா நம்மளை கொஸ்டின் பண்ணி பார்ப்பாங்க. அதுல யாருக்குமே நார்மலா ப்ராப்ளம் இருக்காது. ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ல என்ன செக் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு பைல்ஸ் போன்ற வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, வேற உடல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இத்தனை டெஸ்ட்டையும் நமக்கு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்எம்ஓ மேடம் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம்.
சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஒட்டி ஆர்எம்ஓ மேடம் வந்து சைன் பண்ணுவாங்க. ஆர்எம்ஓ மேடம் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து எங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ ஜாயின்ட் டைரக்டர் அவர்கிட்ட போகும். அவர் வந்து அந்த ஃபார்மில் வந்து கடைசியாக சைன் பண்ணி முடிச்சோடனே தான் நம்மளோட மெடிக்கல் டெஸ்ட் வந்து முடிவுக்கு வரும். இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்ம என்னென்ன டெஸ்ட்ல நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகிறது வந்து இந்த ஐ டெஸ்ட் தான். ஐ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாலே மேக்ஸிமம் யாருமே இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்து எப்பயும் உங்க ஐ டெஸ்ட் பிஃபோர் நீங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஐ சம்பந்தமான சில எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கு. அதை எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. மொபைல் அதிகமா பிஃபோர் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் மொபைல் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்ட்ட எது ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி இல்லாம இருந்தீங்கனாலே நீங்க நார்மலா வந்து அந்த ஐ டெஸ்ட் வந்து நீங்க நார்மலா பாஸ் பண்ணிடலாம். பிளஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லயே நிறைய வந்து இமேஜ் சார்ட் இருக்கு, ஐ சார்ட் இருக்கு. அதெல்லாம் வச்சு நீங்க நார்மலா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு நார்மலா அந்த நீங்க ஐ டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிடலாம். நம்ம மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிரும், இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அடுத்து வந்து ரீமெடிக்கல் டெஸ்ட்டுக்காக நம்மளை வந்து சென்னைக்கு அனுப்புவாங்க. அங்க போய் நம்ம குறிப்பிட்ட தேதியில மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். அந்த மெடிக்கல் டெஸ்ட்லயும் நாம ஏதாவது ஃபெயில் ஆனாதான் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அங்க போயும் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி வந்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவல்துறை சம்பந்தமான பல்வேறு வீடியோக்கள் வந்து இந்த சேனல்ல இனிமேல் பதிவுப்படும். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க்யூ.